ப்ளவுஸில் வந்து ஹூக் பட்டி எப்படி தைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ரைட் சைடு வந்து ஹூக் தைக்கிற பக்கமும் லெஃப்ட் சைடு வந்து ஹூக்கோட அந்த லூப் தைக்கிற பக்கமும் வரும். இது வந்து எல்லா ப்ளவுஸ்லையும் இதே மாதிரி தான் வரும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரைட் சைடு எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட ஹூக் தைக்கிற பக்கம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2.25 இன்ச்சுக்கு ஒரு துணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை 2ஆக மடித்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உள்ள துணி மடித்து அடிக்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக துணி விட்டு ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டு வந்துடலாம். காலஞ்சி தையல் போட்டுட்டு இதை கரெக்டாக லைனிங் துணி வந்து மேலே தெரியாமல் நம்ம திருப்புறதுக்காக ஒரு படிமான தையல் போட்டு வந்துடலாம். கரெக்டாக இந்த லைனிங் துணியிலே இந்த ஓரத்துலேயே போட்டு மெயின் துணியில் வராமல் இந்த லைனிங் துணியிலே இருக்கிற மாதிரி ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். நம்ம திருப்பி தைக்க போகிற எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி படிமான தையல் ஒன்று போட்டுட்டோன்னா திருப்புறது வந்து ஈஸியாக இருக்கும். இந்த லைனிங் துணி வந்து மேலே தெரியாமல் கரெக்டாக நீட்டாக உள்ளவே நின்றுக்கும். இந்த மாதிரி நம்ம கழுத்துக்கிட்ட திருப்பி தைக்க வேண்டிய எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி படிமான தையல் போட்டு திருப்பினோன்னா நீட்டாக வரும். திருப்பினதுக்கப்புறமா இங்கே ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டில் இப்படி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத இப்படி உள்பக்கம் இப்படி மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். அது மேலே எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஹூக் பட்டி. ஹூக் தைக்கிற பக்கம் அவ்வளோதான். இந்த பக்கம் வந்து நம்ம நெக்கு நான் இன்னும் தைக்கல, இதுக்கு மேலே தான் தைக்க போகிறேன்றதுனால நான் இந்த பக்கம் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். இல்லைன்னா இந்த பக்கமும் கீழ்ப்பக்கம் மடித்து தைச்ச மாதிரி மேல் பக்கமும் உள்பக்கம் விட்டு தைக்கிற மாதிரி வரும். நான் நெக்கு துணி எக்ஸ்ட்ராவாக ஒரு துணி கொடுத்து தான் தைப்பேன். அதனால் அது நெக்கு தைக்கும் போது இந்த இடம் உள்பக்கம் போயிடும். இப்போ வந்து லூப் தைக்கிற பக்கம் பார்க்கலாம். அதை மேல் பக்கம் திருப்பி உள்பக்கம் திருப்பி அடித்தோம். இது வந்து உள்பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டுட்டு கீறி விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம இப்படி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணியை இப்படி 2ஆக மடித்து கீறி விட்டுக்கலாம். கீறி விட்டுட்டு இந்த துணி வந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு தான் இருக்கணும். நம்ம மடித்து தைக்கிறது வந்து 1/4 இன்ச்சு அளவுக்கு தான் இருக்கணும். இப்படி நம்ம எக்ஸ்ட்ராவாக அடித்தோம்னா செஸ்ட்டு டைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிடும், பிடிக்கிற மாதிரி வரும். அதனால் நம்ம 1/4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு தையல் போட்டோம் இல்லையா, கரெக்டாக அது வரைக்குமே தையல் போட்டாலே சரியாக இருக்கும். இது துணி நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாம்.
அப்புறம் நம்ம எந்தெந்த இடத்துல ஊக்கு தைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்த மார்க் பண்ணி லூப் தைச்சிடலாம். இது வந்து சின்ன சைஸ் ப்ளவுஸுன்றதுனால நான் 5 ஊக்கு தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நம்ம 6 ஊக்ஸு 7 ஊக்ஸ் கூட வச்சுக்கலாம். இந்த லூப் தைக்கும்போது வந்து நிறைய ரிவர்ஸ் தையல் போட்டு தைச்சிருங்க. ஏன்னா அப்போ தான் தையல் பிரிஞ்சு வராது. ஏன்னா இந்த இடம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறதுன்றதுனால தையல் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம நிறைய ஒரு 3 தையல் வர மாதிரி ரிவர்ஸ் தையல் போட்டு வந்தோம்னா கொஞ்சம் நல்லா தையல் ஸ்ட்ராங்காக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். அவ்வளோதான்.